யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 60:20 நாம் வாசிக்கிறோம், உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உங்கள் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரோ உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். மனுஷனுக்கு ஏற்படும் துக்கம் 2 வகையாக இருக்குது. தேவனுக்கு ஏற்ற துக்கம், லௌகிக துக்கம். நெகேமியா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறான். தன்னுடைய முற்பிதாக்கள் கல்லறையில் இருந்த அந்த அலங்கம் இடிப்பட்டு விட்டது என்றும் அலங்கமெல்லாம் கீழே விழுந்து விட்டது என்றும் அவன் கேள்விப்பட்டு மிகுந்த வருத்தம் அடைகிறான். விதமாய் அவன் இருக்கிற நேரத்தில் திடீரென்று தன்னுடைய வேலைக்கு போக வேண்டியிருந்தது. அரசனுக்கு பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்கணும், பந்தி பாத்திரத்தை அவன் கொண்டு போய் கொடுக்கணும். அரசனுக்கு கொண்டு போய் பான பாத்திரத்தை கொடுக்க வேண்டிய அவன், ஏன் உன் முகம் துக்கமாய் இருக்கிறது என்று அரசன் கேட்கிறான். அவன் தயங்கி கொண்டே சொல்கிறான், தன்னுடைய முற்பிதாக்கள் இருக்கிற கல்லறையும் அந்த நகரமும் இடிப்பட்டு இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி அரசனிடத்தில் சொல்கிறான். அரசனும் அரசியும் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறார்கள். அவன் இந்த பானபாத்திரக்காரனாகிய நெகேமியாவின் மேலே மனதுருகி என்ன சொல்கிறான் என்றால், நீ அந்த தேசத்துக்கு போய் அந்த அலங்கத்தை கட்டுகிற வேலையை செய் என்றார். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த அரசனிடத்தில் கேட்குறான், அரசே எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும், நான் போகிற வழியில் நதி வரும், நதிக்கு அப்புறம் போகிறதுக்கு அங்கே இருக்கிற பிரதானிகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும், பிறகு நம்முடைய வனத்திலிருந்து கொஞ்சம் மரங்களை நான் அந்த பழுது பார்க்குற இடத்துக்கு நான் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். தேவனுடைய கரம் அவனோடு இருந்ததினால் அவன் கேட்டதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் என்று நெகேமியா 2:8 நாம் வாசிக்கிறோம். ராஜா இராணுவத்தையும் சேர்வைக்காரரையும் கூட அனுப்புகிறான். இப்படி நெகேமியா சந்தோஷப்பட்டான். ஜெபாலய தலைவன் எவீரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஜெபாலயத்தை கட்டினான், ஜெபாலயத்தை பராமரிக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய வீட்டில் தன்னுடைய மகள் 12 வயது மகள் மிகுந்த வேதனைப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவன் இயேசுவை அழைத்த, ஆண்டவரே நீர் வந்து என் மகள் மேல் கையை வையும் என்று சொல்லுகிறான். இயேசு புறப்பட்டு போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 முதல் 42 வரை வாசி பாருங்க. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவசியாக இருக்கிறபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள தன் ஆசையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒன்றாகிலும் சொசமாகாமல் இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது எல்லோரும் சொன்னபோது பேதுரு அவரோடு கூட இருந்தவர்கள், ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ மறைந்திருக்க விருப்பமில்லாமல் கண்டு நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து, நான் அவரை தொட்டதின் காரணத்தை உடனே தன் சொஸ்தமானதையும் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் முன்பாக அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எவீரின் வீட்டுக்கு போகிறார். எவீரின் வீட்டுக்கு போனபோது அங்கே அந்த படுக்கையாக இருந்த மகளை தொடுகிறார். அந்த மகளை தொட்ட உடனே
உடனடியாய் சுகம் கிடைத்தது அவளுக்கு. அந்த 43, 44 வாசிங்கன்னா அது தெரியும். 43, 44. ஐம்பத்தி 52. அந்த வீட்டுக்கு வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பன் தாயை தவிர வேறொரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லோரும் அழுது அவரை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவன் மரித்து போனான் என்று அவள் மரித்து போனான் என்று அவர்கள் அறிந்திருந்தபடியால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரும் அவர் வெளியே போகும்படி சொல்லி இந்த பிள்ளையின் கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது உயிர் திரும்பி வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவன் தாய் தகப்பன் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இங்கே மரித்து போன எவேரிவின் மகள் 12 வயசு உடையவள், அவள் படுக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறாள். எல்லாரும் அழகிறாங்க. இயேசு வந்து அவள் மரிக்கவில்லை, அவங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அவர் கையை தொடுகிறார். உடனடியாக அவள் எழுந்திருக்கிறார். ஆண்டவர் இப்படி அநேக அற்புதங்களை செய்ததினால்தான் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறுது. கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நாம் கேட்கும்போது, ஆண்டவரிடத்தில் அதை வைக்கும்போது நம்முடைய துக்கமெல்லாம் மாறும். ஒரு விஷயம், நான் நம்முடைய இந்திரா நகரில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, வயசான அம்மா. இந்த ஐஸ்காரங்கெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க. திடீரென்று எல்லோரும் ஓடு கத்துறாங்க, என்னன்னு தெரியல. ஆட்டோ கூட்டிகிட்டு வாண்டுறாங்க. ஆட்டோ வந்து திரும்பி போயிடுது. வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா மரித்து போனாலேன்னு சொல்லி. உடனே அந்த வீட்டில் இருக்கிற மகள் ஓடி வந்து, ஐயா நீங்களாவது வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்றா. சரி நான் போகிறேன். அவங்க மரித்து போய் கிடக்குறாங்க. நான் போய் இயேசுவின் நாமத்தில் எழுந்துருங்கண்ணே. உடனடியாக அவங்க எழுந்துச்சிட்டாங்க. அவங்க எழுந்து பார்த்து எல்லாருமே ஒரே சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவை விட்டுன்னு ஓடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த இந்து கோயிலுக்கு போயிட்டு பட்டையெல்லாம் வச்சு இதெல்லாம் திருநீரெலாம் பிடிக்கிறாங்க. அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன், என்ன இப்படி பண்ணாங்களேன்னு சொல்லி. இப்படி தான் புறஜாதிகளுக்கு நாம் செய்யும்போது அவர்கள் தங்களுடைய மார்க்கத்துக்கே ஓடுறாங்க பாருங்கள். ஒரு முறை நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது அதேமாரி தான் ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள். அவன் நடக்க முடியாதவன். அவனுக்கு ஒரு சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அந்த சேரோடு வந்தபோது நாங்கள் மேடையில் உட்காந்துக்கிறோம். ஒரு 4 பாஸ்ட்டு உட்காந்துக்கிறோம். அந்த பாஸ்ட்டுங்களான்னு சொல்கிறாங்க, யூப்ரேன்னு ஒருத்தர் நீ ஜெபம் பண்ணு. கடைசியில் அவங்க என்னை பார்த்து, நீ தான் வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிற, நீ ஜெபம் பண்ணுடா. நான் அந்த சேரோடு தூக்கிட்டு வந்தோடனே சேரை கீழே வச்சு நிற்கிறான். நான் சொன்னேன், அங்கே மேலேருந்து குச்சி இயேசுவின் நாமத்தில் சேரை தலையில் எடுத்துக்கணும். தலையில் தூக்கிட்டான். நடந்து போயிட்டான். அவன் நடந்து பக்கத்தில் இருக்க தன் வீட்டுக்கு போயிட்டான். நாங்கள் ஆராதனையெல்லாம் முடிஞ்சு அங்கே போனால் அங்கேருந்து சிலர் ஓடி வந்து நான் அழைத்து கொண்டு போன அந்த பாஸ்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, அவன் செத்துட்டான்றாங்க. பாஸ்ட்டு அவன் செத்துட்டானா, வா நம்ம போகலான்றாரு. சரி வேகமாக போனால் அவன் நெத்தியில் பட்டை அடிச்சிருக்காங்க, கயிறு போட்டு வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், இவன் ஏன் சாக மாட்டான், ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு, ஆனால் இவன் போய் இப்படிப்பட்ட காரியம்லாம் செய்தானே என்று சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன். நான் இவனுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னு. உடனே பாஸ்டர் சொன்னார், ப்ளீஸ் ஜெபம் பண்ணுன்றார். இல்லை பாஸ்டர், சாரி, நான் இவனுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லி வேகமாக மாடி படிக்கட்டிலேருந்து இறங்கி வந்துட்டு, எனக்கு கார் அனுப்புங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேண்ணா. நான் கார் எடுத்து வீட்டுக்கு போயிட்டேன். அவன் செத்தவன் தான். அப்படி இயேசு தம்முடைய ஊழியத்தில் கூட அநேக அற்புதங்களை செய்கிறார் பாருங்கள். இந்த ஏவேரின் மகளை குணமாக்குறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தா 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒருத்தியை பார்த்து, அந்த கூனியோடு வர்றா தேவனுடைய சமூகத்துக்கு. அவள் வருகிறத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கிறது. அந்த அம்மா அப்படியே ஆலயத்துக்கு வரா. அப்போ அவள் மேல் இயேசு மனதுருகி அவளை அழைத்து
அவளுக்கு முதுகின் மேல் கையை வைக்கிறார். உடனடியாக அவள் நிமிர்ந்து கொள்கிறாள். அப்பொழுது இயேசு உடனடியாக அவளை குணமாக்குறார். லூக்கா 13 வரையில் நாம் பார்க்கிறோம். இயேசு மனதுருகிற தேவன், அவர்கள் வருத்தங்களை பார்க்கிற தேவன். அதனால் அவங்க பிரச்சனையெல்லாம் சரியாக்கி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். இப்படி அநேக அற்புதங்களை நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு செய்கிறபடியால் நாம் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு பல வகையான துக்கங்களோடு நாம் வந்திருப்போம். வியாதிஸ்தர்களை விட்டு வந்திருப்போம், அல்ல வியாதியோடு வந்திருப்போம், பல வகையான பிரச்சனைகளோடு வந்திருப்போம். நம்முடைய துக்கங்களை சரி செய்ய இயேசு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோமானால் நம்முடைய துக்கங்களெல்லாம் சந்தோஷமாய் மாறும். நாம் கண்களை மூடுவோம், ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாம் அவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்கள் எல்லாம் பாரும் சாமி. என் சரீரத்திற்கு வியாதிகள் நீங்கவே இல்லையே, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை வரவே இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே இல்லை என்று சொல்லிடலாம். பல வகையில் ஏங்கி கொண்டிருக்கிற உங்கள் உள்ளங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்க. உடனடியாக உங்களுக்கு விடுதலை தர இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் எத்தனை விதமான துக்கங்களில் வந்தாலும் துக்கங்களை சுமந்து தீர்க்கிற இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மனதுருகுவீராக. இப்பொழுதே துக்கத்தோடு வந்திருக்கிற மக்களுக்கு உம்முடைய ஆறுதல் அளிக்க உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று கெஞ்சுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமாக்கும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.